ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே சபையார் அனைவரையும் இந்த விசேஷமான ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அமேன். எப்பயும் சொல்கிறது போல தான் இந்த ஆராதனை இல்லை, எல்லா ஆராதனையும் நமக்கு விசேஷமான ஆராதனை தான். அமேன். ஏன்னா நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், இன்னும் ஜீவித்து கொண்டே இருக்கிறார். அமேன். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் இன்றைக்குமே ஹிஸ்ட்ரியாக பேசப்படுதுன்னா நம்முடைய தேவன் இன்றைக்குமே நம்மளோடு கூட ஜீவனோடு கூட இருந்து கொண்டே தான் இருக்கிறார். அமேன். ஹல்லேலூயா. அமேன். நாம் கொஞ்ச நேரம் தேவனை ஆராதித்து சில பாடல்களை அவரை வாழ்த்தி நம்ம பாட போகிறோம். யோவான் 11:25 சொல்லுகிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அமேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறது. அமேன். அவரே நமக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறதுனால நாமும் கிறிஸ்துவுடனே கூட நம்முடைய பாவங்களும் அவரோடு கூட மரிக்கப்பட்டிருக்கு. அமேன். அவர் உயிரோடு எழுந்துக்கிறப்ப நாமளும் புது மனிதனாக தான் இங்கே உட்கார்ந்துருக்குறோம். அமேன். நம்மளை புது மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை தேவனுக்கு இருக்குது. அமேன். நீங்கள் கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்ம ஜீவனுள்ள தேவனை வணங்கி கொண்டிருக்கிறோம். அமேன். ஹல்லேலூயா. நம் தேவனை வாழ்த்தி முதலாவதாக ஒரு பாடலை பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே ஹல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிடவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிடவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த
சேர்த்து ஒரு அறையில சொல்லலாமா? அவர் நமக்கு சொந்தமான தேவன். ஆமென். தன்னைத்தானே அவர் நமக்கு சொந்தமாக கொடுத்துருக்கிறார். ஆமென். இந்த நாட்களில் யாருமே நமக்கு சொந்தம் கொண்டாட முடியல. ஆமென். நம்ம கூட பிறந்தவங்க, பெற்றவர்கள், நம்ம நண்பர்கள், உறவினர்கள் யாருக்கூடையுமே நம்ம சொந்தம் கொண்டாட முடியல. ஆனால் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தன்னை சொந்தமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இது. ஆமென். நம்ம மேற்கொண்டு அடுத்ததான ஒரு பாடலை பாட போகிறோம். தன்னைத்தானே சொந்தமாக கொடுத்த தேவனோட நாமம் யெஷுவா எனப்படுகிறது. ஆமென். ஹீப்ருவில் யெஷுவா என்ற நாமத்துக்கு தமிழில் இயேசு எனப்படுகிறது. ஆமென். அவர் பேர் அர்த்தத்திலேயே அவர் தமது ஜனங்களின் பாவத்தை தான் நீக்க வந்திருக்கிறாருன்னு சொல்லி தெளிவாக நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஸோ அந்த நாமத்தை உயர்த்தி மற்றொரு பாடலை கூட பாட போகிறோம். யெஷுவா யெஷுவா உயிர் தந்த யெஷுவா என்ற பாடலை. ஆமென். கொண்டார் என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டார் என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம்மாவி தந்தார். சொந்த பிள்ளை உறுதிப்படுத்த தம்மாவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார். சத்துரு மேல் இயேசு ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார். சத்துரு மேல் இயேசு ஜெயம் தந்தார். ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தில் வலிமை தந்தார். ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தில் வலிமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம்.
இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம்மாவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம்மாவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஆமென். எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அதாவது மரணம் தேவனை தடுத்து நிறுத்த முடியல. அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே துதிக்கிறதையும் சாத்தானால தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. கரண்ட் இருக்கோ இல்லையோ, மியூசிக் இருக்கோ இல்லையோ, எப்படி இருந்தாலும் நம்மளுடைய வாய் தேவனை துதிக்கிறதா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம பாவத்தில் இருக்கிறப்போ தன்னைத்தானே அவர் மாய்த்து கொண்டு அவரோட விலையேற பெற்ற ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு பாவமும் அறியாத அந்த தேவன் பாவப்பட்ட நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்கிறாருன்றது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது, யோசித்து பார்க்கவே. ஆமென். ஸோ அந்த தேவனை அந்த தேவனுக்கு நம்ம என்ன திரும்ப கொடுக்க போகிறோன்னா துதி மாத்திரம்தான். ஆமென். அந்த துதி மாத்திரத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவருக்காக நம்ம செலுத்த போகிறோம். ஆமென். மற்றொரு பாடலை கூட பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். ஜீவன் பிரியும் வரை
என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நம் கொஞ்ச நேரம் நம்முடைய தேவனை வந்து எழுந்து நின்று, நம்ம இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் துதிக்க போகிறோம். நான்கு நாள் வந்து இங்கே தியான கூட்டம் நடந்துச்சு, சிலுவை தியான கூட்டம் நடந்துச்சு. எத்தனை பேர் வந்து இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியல, அந்த தியான கூட்டத்துக்கு எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு தியான கூட்டத்தில் வந்து நம்முடைய போதகர் வந்து ஒரு வசனத்தை ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. ரோமர் 5:7-8, நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவியாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பினை விளங்க பண்ணினார் என்று. ஆமேன். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நாம் பாவியாக இருக்கையிலே எதுக்குங்க அவர் நம்மளுக்கு மரிக்கணும்? ஆனால் நம்ம மேலே அத்தனை அன்பு வந்து அவர் நம்ம மேலே இருக்குது, அதை விளங்க பண்ணினார் அப்படின்றத ஹைலைட் பண்ணி அங்கிள் பேசினாங்க. சச் அ வண்டர்ஃபுல் மெசேஜ் இட் வாஸ். ஸோ அப்போ நம்ம அவர் நம்ம மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறாரு. ஸோ பதிலுக்கு நம்ம அவருக்கு வந்து துதிகன மகிமையில தான் செலுத்த முடியும். ஆமேன். ஸோ கொஞ்ச நேரம் கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி உங்களால் எப்படியெல்லாம் துதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம இப்போ துதிக்க போகிறோம். ஆமேன். எல்லாரும் கண்களை மூடி தேவனை வந்து கொஞ்ச நேரம் நம்ம துதிப்போம். ஆமேன் ராஜா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி துதிப்போம். ஆமேன் ராஜா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. என் நாட்கள் முடியும் வரை ராஜா, இந்த ஜீவன் அப்பா எங்களை விட்டு பிரியும் வரை அப்பா நாங்கள் உண்மையே ஆராதிப்போம் ராஜா. நீர் எங்களுக்காக அப்பா இருந்த இந்த அன்பினை எங்களுக்காக நீர் விளங்க பண்ணினதுக்காக ராஜா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. அமேனுமா நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நிகரே இல்லாத இந்த அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் ராஜா, யாருக்கும் கிடைக்கப்படாத ஒரு ஸ்லாக்கியத்தை ராஜா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறதான இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி ராஜா. இன்று இந்த நாளில நாங்கள் ஜீவனோடு கூட ராஜா எல்லா பாவங்களையும் ராஜா நீர் எங்களுக்காக கழுவினீரே, அதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இன்று இந்த நாளில் ஜீவனோடு கூட உம்முடைய சமூகத்தில் உம்மை துதிப்பதற்கு ராஜா உம்முடைய அப்பா சிலுவையே காரணம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய சாபத்தையும் எங்கள் சாவையும் எங்கள் நோயையும் ராஜா இந்த சிலுவையிலே நீர் ஏற்றி அப்பா எங்களுக்காக நீர் மரித்தீரே, உமக்கு நன்றி ராஜா. நீர் மீண்டும் 3ஆம் நாள் ஜீவனோடு கூட வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஜீவனோடு கூட இன்றும் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. இந்த இடத்திலே ராஜா நீர் எங்களோடு கூட அசைவாடுகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா நீர் ஜீவனுள்ள தேவன் ராஜா. அப்பா நாங்கள் கல்லையோ மண்ணையோ வணங்கல ராஜா. அப்பா ஜீவனுள்ள தேவன் உம்மை நாங்கள் வணங்குறோம் ராஜா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறதான இந்த ஸ்லாக்கியம் ராஜா உம்முடைய ஜீவனாலே எங்களுக்கு கிடைத்தது ராஜா. இலவசமாக ராஜா நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா இலவசமாக கிடைத்ததை ராஜா நாங்கள் இலவசமாக ராஜா மற்றவருக்கு அறிவிக்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. உங்களுடைய நிகரே இல்லாத இந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இரக்கம் நிறைந்த அப்பா தேவன் ராஜா நீர். அப்பா நீர் எங்களை விட்டு விலகல ராஜா, எங்களை கைவிடல ராஜா. அப்பா நீர் எங்களை கெட்டியாக நீர் பிடித்து கொண்டிருக்கிறீர் அப்பா. ஆமேன். சொந்தம் எங்களை விட்டு விலகி போயிடுச்சு ராஜா. அப்பா எல்லாரும் நண்பர்கள் உற்சாகங்கள் உணவினர்கள் எங்களை விட்டு விலகி போயிட்டாங்க ராஜா. ஆனால் நீரோ ராஜா எங்களை கைவிடாதவர் அப்பா.
நீரோ எங்களை விட்டு விலகாத தேவன் அப்பா. நீர் எங்களை மறக்கல ராஜா, நீர் எங்களை மறக்கலப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி துதிங்க. ஆமென். அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா. ஆமென். உமக்கு நன்றி 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 ராஜா. பிதா வண்டியிலே நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் எத்தனை காயங்களை ஏற்றுக்கொண்டார், எத்தனை அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். அவருக்காக நன்றி செலுத்துங்க, அவருக்காக நன்றி செலுத்துங்க. நீர் போதுமானவர் என்று சொல்லுங்க. அவர் மாத்திரம் போதுமானவராக இருக்கிறார். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி நன்றி.
ராஜா. கல்லறை ராஜா உங்க மூடியே வைக்க முடியல ராஜா. ஏன்னா நீ ஜீவனுள்ள தேவன் அப்பா. நீர் எங்களுக்காக மரித்த தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையை ஏற்ற தேவன் அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றிகள் எடுக்கிறோம் ராஜா. நீர் எங்களை அப்படியே விட்டுட்டு போகல ராஜா. நீர் எங்கள் தேய்ச்சிற வரலாறு எங்களோடு கூட நீர் இருந்து கொண்டே இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி நன்றி ராஜா. நீர் எங்களை விட்டு விலகலப்பா. உமக்கு நன்றி ராஜா. We praise you, we praise you, we praise you ராஜா. We glorify your name அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே இந்த துதிகன மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே அப்பா. நீர் ஒருவரே இந்த ஆராதனைக்குரியவர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி 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 ராஜா. We praise you அப்பா, we praise you ராஜா. ஆமென் அப்பா, ஆமென் ராஜா. நீர் செய்த நன்மைக்காக ராஜா நாங்கள் ஆயுள் முழுவதும் ராஜா எங்கள் சுவாசம் அப்பா எங்களை விட்டு போகும் வரை ராஜா நாங்கள் உம்மை துதித்து கொண்டே இருப்போம் ராஜா. உம்மை பாடிக்கொண்டே இருப்போம் அப்பா. உம்மை போற்றி கொண்டே இருப்போம் ஆண்டவரே அப்பா. நீர் ஒருவரே இந்த ஆராதனைக்குரியவர் ராஜா. You deserve to be praised அப்பா. நீர் ஒருவரே அப்பா இந்த ஆராதனைக்கு உரியவர் ஆண்டவரே. ஆமென். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி சுவாமி. ஆமென். நன்றி நன்றி ராஜா. எஸ் ஆமென் அப்பா. ஆமென் அப்பா. ஆமென். நீர் போதுமானவர் ராஜா. ஆமென். நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர் அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அது போதும் ராஜா. ஆமென் அப்பா. இந்த உலகத்திலே அப்பா நீர் எங்களுக்கு எத்தனை பேரை கொடுத்திருந்தாலும் ராஜா இந்த நொடியிலே ராஜா இந்த நேரத்திலே ராஜா எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர் அப்பா. ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். இம்மட்டும் ராஜா நீர் எங்களோடு கூட அசைவாடினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மேலும் இருக்கிறதான ராஜா எல்லா காரியங்களும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரை காத்து கொள்ளும் வழி நடத்தும். துதிகன மகிமை உமக்கே எடுக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென். எல்லாரும் ஒரு வாழ்த்தி உட்காரலாம்.